ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி 2007 ரிலீஸ் ஆன ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்கள்லேயே படத்தோட கதாநாயகன் இறந்துடுறாரு. அவருக்கான இறுதி சடங்குகள் எல்லாமே நடக்குது. அதுக்கப்புறமா கணவன் இழந்த துக்கத்திலேருந்து வெளியே வர முடியாமல் அவருடைய மனைவி ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. தன்னுடைய கணவனுடைய ஆடைகள் எடுத்து அணிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அவருடைய ஸ்மெல் வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 2 வாரம் குளிக்கவே இல்லை. அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அவங்களுடைய 30வது பிறந்த நாளுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கடிதம் வருது. இந்த கடிதம் யார்கிட்டக்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இறந்து போன அவருடைய கணவர்கிட்டக்க இருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்து கூடயே சேர்ந்து ஒரு ரெக்கார்டரும் இருக்குது. அந்த ரெக்கார்டரில், என்னுடைய லவ், நான் சொல்கிறத கேளு, நான் உனக்காக திரும்பவும் வந்துட்டேன். என்னடா இறந்து போனவன் எப்படா திரும்பவும் லெட்ரு போடுறான் அப்படின்னு பார்க்குறியா? நான் சாகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உனக்கான கடிதங்கள் இனி உனக்கு 1 பை 1 கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கடிதங்களில் நான் சொல்கிறத கண்டிப்பாக பண்ணு. இது உனக்காக என்னுடைய கடைசி நிமிடங்களில் நான் பண்ணது. ஸோ எப்போவுமே ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு கலகலப்பாக எல்லாரையும் பற்றி சிரித்து பேசின மினிக்கு ஒரு சின்ன ரெக்கார்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து நிறைய கடிதங்கள் கிடைக்குது. இந்த கடிதங்கள் அந்த பெண்ணோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுச்சு அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பாங்க. ஒரு மனிதன் இறந்த பிறகும் தன்னுடைய மனைவியை காதலிக்க முடியுமா? அதே மாதிரி இறந்து போன தன்னுடைய கணவனை மறக்க முடியாமல், அவனுடைய நினைவுகள்லேருந்து வெளியே வர முடியாமல் அந்த மனைவி படக்கூடிய வேதனையும், அதே நேரத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறதே கடந்து போகக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் காதல் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னாலே இந்த கதை கூட உங்களால் ரொம்பவே கனெக்ட் ஆக முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் காதல் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபீலை கொடுக்கும். இது ஒரு செம்ம ஃபீல் குட் மூவி. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்.